பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களோட நல்வார்த்தை நிகழ்ச்சியை பார்க்க தொலைக்காட்சி பெற்று அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களோட பேசுகிறவராக இருக்கிறார். உங்கள் மனதிற்கு ஏற்ற நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படி நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் கர்த்தாவே, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். வாழ வேண்டிய நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 19ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என்று சொல்லி, தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன். என்ன அர்த்தம் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு கருத்து. தகப்பனை கொள்ளையடிக்கிற ஒரு மகன், தாயை துரத்தி விடுகிற ஒரு மகன், இவர்கள் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிறவர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதே நீதிமொழி புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அதை துரோகமல்ல என்பவன் பாழ்கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். நிறைய பேர் அப்பாவையும் அம்மாவையும் இந்த மாதிரி துரத்தி விட்டுட்டு கொள்ளை அடிச்சுட்டு, அது ஒன்றும் துரோகம் கிடையாது, அவங்களுக்கு அதான் செய்யணும்னு சொல்லிட்டு பேசுகிற ஆட்கள்லாம் இந்த நாட்கள் நாம் பார்க்க முடியும். மிக பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முதியோர் இல்லங்கள்லாம் வச்சுருக்காங்க, கிறிஸ்தவ தான் வச்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் அங்கே போகிறாங்க. எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான். யோசிச்சு பாருங்கள். சொந்த தகப்பனையும் தாயையும் துரத்தி விடுகிறவன்லாம் வசனம் சொல்லுவது பாருங்க, பாழ்கடிக்கிற மனுஷனுக்கு அவன் நண்பர்களாம். பாழ்கடிக்கிற மனுஷனுக்கு லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குறவன் தான். ஆகவே இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்ன? இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற ஆலோசனை இதுதான். வசனம், கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி உபாகமத்தில் நான் வாசிக்கிறோம். பெற்றோரை கனம் பண்ணுவது தேவனுடைய கட்டளை. தேவனுடைய கட்டளை, கடவுளுடைய கட்டளை, கர்த்தருடைய நியாய பிரமாணம். சரிதானா? ஆகவே இந்த பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிற, அவமதிக்கிற, அவர்களுக்கு கீழ்ப்படியாத, அவர்களுக்கு மேலே கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு அவர்களை துரத்தி விடுகிற, வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற, அவர்களை அவமானப்படுத்துகிற இந்த பிள்ளைகளை குறித்து தான் இந்த காலை வேளையில கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு